வணக்கம் மக்களே, யூ ஆர் வாட்சிங் இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் நேற்று நடந்த சிஎஸ்கே விசஸ் பஞ்சாப் மேட்ச் அண்ட் கேகேஆர் விசஸ் எல்எஸ்டி மேட்சை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நேற்று ஆஃப்டர்நூன் நடந்த சிஎஸ்கே விசஸ் பஞ்சாப் மேட்ச்சில் டாஸ் வின் பண்ண பஞ்சாப் டீம் பவுலிங்கை தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. இதை அடுத்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் களமிறங்கின சிஎஸ்கே டீம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுமாரான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் சிவம் டூபே அண்ட் நம்ம தலை தோனி பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆகி வெளியே போயிருந்தாங்க. இதில் ரவீந்திர ஜடேஜா, மொயின் அலிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாலும் 20 ஓவர்ஸோட முடிவில் 9 விக்கெட் லாஸுக்கு சிஎஸ்கே டீம் 167 ரன்ஸ் எடுத்திருந்தாங்க. அதிகபட்சமா நம்ம ரவீந்திர ஜடேஜா 26 பால்ஸ்ல 43 ரன்ஸ் எடுத்திருந்தாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 168 ரன்ஸ் எடுத்தா வின் அப்படின்ற டார்கெட்டோட களமிறங்கின பஞ்சாப் கிங்ஸ் ஆரம்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ரொம்பவே சுமாரான ஆட்டத்தை வெளிப்படுத்தி எல்லா பிளேயர்ஸுமே ரொம்பவே கம்மியான ரன்ஸ்ல அவங்களோட விக்கெட்டை இழந்திருந்தாங்க. 20 ஓவரோட முடிவில் 9 விக்கெட் லாஸுக்கு பஞ்சாப் டீம் 139 ரன்ஸ் மட்டுமே எடுத்திருந்தனால இதனால சிஎஸ்கே டீம் 28 ரன் வித்தியாசத்துல ரொம்பவே அபாரமான வெற்றியை நேத்து அடைஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பாயிண்ட்ஸ் டேபிள்ல 3வது இடத்துலயும் இருக்காங்க. இந்த மேட்சை தொடர்ந்து நடந்த கேகேஆர் விசஸ் எல்எஸ்ஜியோட மேட்ச்ல டாஸ் வின் பண்ண லக்னோ டீம் பவுலிங்கை தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் களம் இறங்கின கேகேஆர் டீமோட பேட்டர்ஸ் எல்லாருமே ஒரு பயங்கரமான அதிரடியான பார்ட்னர்ஷிப் அண்ட் ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. சால்ட், சுனில் நரேன், ரமன்தீப் சிங் அப்படின்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் பேட்டிங்கை கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடைசியா 20 ஓவரோட முடிவில் கொல்கத்தா டீம் 6 விக்கெட்டை இழந்து 235 ரன்ஸ் அப்படின்ற இமாலய டார்கெட்டை ரீச் பண்ணியிருந்தாங்க. 237 ரன்ஸ் எடுத்தா விக்டரி அப்படின்ற ஹை ஸ்கோரிங் டார்கெட்டை சேஸ் பண்ணி களமிறங்கின லக்னோ டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்த வேகத்தில் அவங்களோட விக்கெட்டை இழந்துட்டு போயிருந்தாங்க. யாருமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தவே முடியல கேகேஆருக்கு எதிராக. கடைசியா பார்த்தீங்கன்னா 16.1 ஓவர்ஸ்லேயே வெறும் 137 ரன்ஸ் மட்டுமே எடுத்து ரொம்பவே ஒரு மோசமான லூஸை கொடுத்திருந்தாங்க நேத்து லக்னோ டீம். இதனால 98 ரன் வித்தியாசத்துல நேத்து கேகேஆர் டீம் ஒரு அபாரமான வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாம பாயிண்ட்ஸ் டேபிள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி ராஜஸ்தான் டீம் ரன் ரேட்டோட அடிப்படையில் செகண்ட் பொசிஷன்ல பாயிண்ட்ஸ் டேபிள்ல இருக்காங்க. இருந்தாலும் கொல்கத்தா டீம் 11 மேட்சஸ்லயும் ராஜஸ்தான் டீம் 10 மேட்சஸ்லயும் வின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நடக்க போற சன்ரைசர்ஸ் அண்ட் மும்பை டீம் பாத்தீங்கன்னா யார் வின் பண்ணாலுமே இந்த ஃபர்ஸ்ட் 2 பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது பாயிண்ட்ஸ் டேபிள்ல. இந்த மேட்சை சன்ரைசர்ஸ் வின் பண்ணா அவங்க 3rd பொசிஷனுக்கும் சிஎஸ்கே 4th பொசிஷனுக்கும் தள்ளப்படலாம். என்ன நடக்க போகுது, யார் பாயிண்ட்ஸ் டேபிள்ல அதிக லீடிங்ல இருக்க போறாங்க, எந்த டீம் பிளே ஆஃப்க்கு போக போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.